தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை உயராது. வதந்திகளுக்கு மத்திய அரசு விளக்கம். தமிழகம், புதுச்சேரி, கேரளா உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தலுக்கு பின்னாடி பெட்ரோல் அப்புறம் டீசல் விலை உயர்த்தப்படும் அப்படின்னு வெளியான தகவல பெட்ரோலிய அப்புறம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மறுத்திருக்கு. கேரளா, அசாம், புதுச்சேரி இந்த 3 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் போன 9ஆம் தேதி நடந்துச்சு. மேற்கு வங்கத்துல முதற்கட்ட ஓட்டுப்பதிவும், தமிழகத்துல ஒரே கட்டமாவும் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து மேற்கு வங்கத்துல 2ஆம் கட்ட தேர்தல் வரக்கூடிய 29ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கு பின்னாடி நம்ம நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்திய பெட்ரோலிய அப்புறம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பா மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில 5 மாநில சட்டசபை தேர்தல் நிறைவடைஞ்ச பின்னாடி பெட்ரோல் அப்புறம் டீசல் விலை உயர்த்தப்படும் அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு பரிசீலிக்கல. இந்த மாதிரியான செய்திகள் மக்கள் கிட்ட அச்சத்தையும் பீதியையும் உருவாக்கக்கூடிய நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. அது தவறா வழி நடத்துறது. போன 4 வருஷங்கள்ல பெட்ரோல் டீசல் விலைகளை உயர்த்தாத ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். சர்வதேச விலைகள்ல ஏற்படக்கூடிய கடும் உயர்வுல இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க மத்திய அரசும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் இடைவிடாத நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருது. இதோட ஒரு பகுதியா பணவீக்க அழுத்தங்கள்ல இருந்து நுகர்வோரை பாதுகாக்கக்கூடிய மத்திய அரசோட பரந்த முயற்சிக்கு இணங்க கச்சா எண்ணெய் விலையில ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை உள்வாங்கிக்கிட்டு எண்ணெய் நிறுவனங்கள் சில்லறை விற்பனை விலைகளை நிலையா வச்சிருக்கு. சமூக ஊடகங்கள்ல பரவக்கூடிய இந்த மாதிரியான சரிபார்க்கப்படாத தகவல்களால மக்கள் தவறா வழிநடத்தப்பட வேண்டாம். அது போலியான தகவல். அதனால பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்லாம நீடிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.